இந்த புத்தர் சிலைகளுக்கு அறிவே இல்லை என்று திட்டினான். அதனால் வெளியே போங்கள் என்று அவற்றிடம் சொன்னான். எதிர்பாராத விதமாக சிலைகள் கோபமடைந்து ஒன்றையொன்று முந்திக் கொண்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தன. உண்மையில் ஜூசொங் பாவுக்கு பிறவியிலேயே அரசனின் வாக்கு இருந்தது. அதாவது அவன் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். சிலைகள் அனைத்தும் வெளியே சென்ற பிறகு ஜுசொங்பா மகிழ்ச்சியாக சுத்தம் செய்யத் தொடங்கினான். ஆனால் அப்போது எப்போதும் வம்பு செய்யும் அவனது சீனியர் அங்கே வந்தான். நேர்த்தியாக வரிசையில் நிற்கும் புத்தர் சிலைகளை பார்த்த அவன் தனக்கு பிரம்மை பிடித்துவிட்டதோ என்று நினைத்து அதிர்ச்சியில் அலறினான். உடனடியாக இந்த விஷயத்தை மடாதிபதியிடம் சொன்னான். சத்தத்தை கேட்ட ஜுசொங்பா பிடிபட்டுவிட்டால் தன்னை கூறு போட்டு ஆராய்ச்சி செய்து விடுவார்களோ என்று பயந்தான். அதனால் அவனை கையும் களவுமாக பிடித்துவிட்டதாக நினைத்த இருவரும் உடனே மடாதிபதியிடம் புகார் செய்யச் சென்றார்கள். ஆனால் அவர்களுக்குத் தெரியாது, அரசனின் வாக்கு கொண்ட ஜூசொங் பா வாய் திறந்தால் போதும், புத்தர் சிலைகள் உடனே தங்கள் பழைய இடத்திற்கே திரும்பிவிடும் என்று. இருவரும் மடாதிபதியுடன் திரும்பி வந்தபோது வாயடைத்துப் போனார்கள். நிலைமையை பார்த்த மடாதிபதி பொய் சொன்ன அந்த 2 சீடர்களையும் கடுமையாகத் திட்டினார். கூடவே 3 நாட்களுக்கு கழிவறைகளை சுத்தம் செய்யுமாறு தண்டனையும் விதித்தார். தண்டனை பெற்ற சீனியர்களையும் புத்தர் சிலைகளையும் பார்த்து ஜூசொங்பா மகிழ்ச்சியாகச் சிரித்தான். சென் யூலியாங், ஜூசொங் பா இவ்வளவு புத்திசாலியாக இருப்பதைக் கண்டு அவனோடு ஒரு பலப்பிரீட்சை நடத்த விரும்பினான். இருவருக்கும் போரிடும் விதி இருந்ததால் யாராலும் மற்றவரை வெல்ல முடியவில்லை. நண்பர்களுக்கு இடையேயான நட்பைக் கெடுத்துக் கொள்ள விரும்பாமல் ஜூசொங்பா வேண்டுமென்றே கல்மேஜையை உடையுமாறு சொன்னான்.